عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. وإذا تتلى عليهم آياتنا قال الذين لا يرجون لقاء نأتي بقرآن غير هذا أو بدل. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, திருப்பூர் மதீனா மஸ்ஜிதும் மிஃப்தாஹுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியும் இணைந்து நடத்தும் மீலாது ஷரீஃப் பெருவிழாவில் இன்றைய தினம் மாண்பு நபிகளின் மக்கா வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் உரை அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு குறித்து பேசினோம். எந்த நபியை எப்போது எங்கு எந்த சமூகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஒரு நபியை அனுப்பும் பொழுது ஒரு கௌமுக்கு, ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் அனுப்பக்கூடிய சமயத்தில் அந்த சமூகம் என்ன சிந்தனையை சார்ந்தது, அவர்களினுடைய பண்புகள் எத்தகையது என்பதின் அடிப்படையில் அல்லாஹ் அந்தந்த நபிமார்களை தேர்வு செய்கிறான். உதாரணத்திற்காக நான் இங்கே ஒன்றை மட்டும் சொல்கிறேன். எல்லா நபிமார்களும் அப்படித்தான், நம்ம விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு உதாரணம். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த மக்கள் எத்தகைய விஷயத்தில் மிக்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால் மருத்துவத்துறையிலே பேரார்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். பல நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடித்து உயரிய சிகிச்சைகளை அவர்கள் செய்து வந்தார்கள். இந்த துறையிலே அவர்கள் மிக்க உயர்ந்து நின்றார்கள். இவர்களுக்கு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புகிறான் என்றால், ரொம்ப பெரிய டாக்டராக ஈசா நபியை அனுப்புறான். குர்ஆன் அது தெளிவாக சொல்லுகிறது. பார்வையற்றவர்களுக்கு அவர்கள் தடவி விட்டால் பார்வை வந்துவிடும். பிறவி குருடர்களுக்கு, அதே போன்று குஷ்டரோகிகளாக இருந்தால் இவர்கள் தடவி விட்டால் அவர்களுக்கு ஆஃபியத்து கிடைத்துவிடும். அப்ப ஸ்பாட்லேயே அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. இன்றைக்கும் கூட பார்வை கம்மி விட்டால் ஒரு மருத்துவ சிகிச்சை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அல்லது ஒரு ஆபரேஷன் செய்யும் பொழுது
அல்லது லேசர் போன்றவைகளை கண்ணுக்குள் மாட்டிக்கொள்ளும் பொழுது ஓரளவு பார்வை திரும்பி வருகிறது, திரும்பி கிடைக்கிறது. முன்னால் சரியாக பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் அந்த சிகிச்சைக்கு பிறகு ஓரளவு அல்லது நல்ல முறையிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் யாருக்கு என்றால் பார்வை இருந்து பார்வையினுடைய தன்மை குறைந்து போனவர்களுக்கு தான். அறவே பார்வை இல்லாமல் பிறந்த பிறவி குருடர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றும் இன்றைய காலத்தில் பார்வையை கொண்டு வருவதற்கான மருத்துவம் இல்லை. எங்கேயாவது இருக்கா? இல்லை. பார்வை குறைஞ்சிட்டா அதை என்ன செய்யலாம், நீட்டி கொண்டு வருவதற்கான மருத்துவம் இருக்கிறது. ஆனால் பிறவி குருடருக்கான பிறவியிலேயே பார்வை இல்லாமல் போனவர்களுடைய பார்வையை மீட்டிக் கொண்டு வர முடியாது. இது எல்லா காலத்திலும் அப்படிதான் இருந்தது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவி விட்டால் பிறவி குருடர்களுக்கும் பார்வை வந்துடும். குஷ்டரோகிகளாக இருக்கிறவர்கள், குஷ்டரோகத்தை எல்லாம் சீக்கிரம் சுகப்படுத்த முடியாது, ஷிஃபாவாக்க முடியாது. அதற்கெல்லாம் வருஷ கணக்காக மருத்துவம் தேவை. ஆனால் ஸ்பாட்லயே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சுகத்தை கொடுக்கறாங்க. இப்ப கூட நீங்க பாருங்க, ஒரு கண் ஆபரேஷன் நடந்ததுன்னு சொன்னா முந்தைய காலத்துல என்ன செய்யணும், 7 நாள் 6 நாள் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வரணும். இன்னைக்கு காலையில ஆபரேஷன் பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்களா இல்லையா? அப்ப இது ஒரு வளர்ச்சி தான், மருத்துவ துறையிலே ஒரு வளர்ச்சி. ஆனால் இப்படி வளர்ச்சி கண்ட இந்த காலகட்டத்திலும் கூட அடிப்படையிலேயே பார்வை இல்லாதவர்களுக்கான பார்வையை நீட்டிக் கொண்டு வரக்கூடிய மருத்துவம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை இனி வரக்கூடிய காலத்தில் வரலாமா என்றால் வரலாம், அது சாத்திய கூறுகளும் இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள், அவங்க என்ன செய்யறாங்க, பார்வையற்றவர்களுக்கு தடவி விடுவதனால் பார்வையை கொண்டு வந்துடுறாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு என்னைக்குமே மருத்துவத்துறையால் மருத்துவத்தினுடைய உச்சத்தால் தொட முடியாத ஒரு இடத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிருந்தாங்க. மௌத்தா போனவரை பார்த்து கும்பி இதனில்லா அப்படின்னு சொன்னா அவர் ஹயாத் ஆயிடுவார். மறைத்தவர்களை உயிராக்க முடியுமா? முடியாது. இது எல்லா காலத்திலும் சாத்தியம் இல்லை, இது எந்த காலத்திலும் சாத்தியம் கிடையாது. ஆக அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் மருத்துவ துறையிலே ஆர்வமும் ஊக்கமும் கொண்டிருந்ததின் காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மாபெரும் மருத்துவராக அனுப்பினார். பெரிய டாக்டர் தானே. அப்ப அத மாதிரி ஒரு டாக்டர் இன்னைக்கு கிடையாது. மௌத்தா போனவர் ஹயாத்தாக்குற டாக்டர் யாரா இருக்காங்களா? இருந்தா அவங்க வீட்டுல தான் பெரிய கூட்டமா இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பெரிய கூட்டமா இருக்கும் இல்லையா? அருமையான பெருமக்களே, இதே போன்றுதான் ஒவ்வொரு நபியையும் அந்தந்த மக்களினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் அனுப்பினான். ஹைது யஜ்அலு ரிசாலத்தா, அல்லாஹ் ஒரு ரிசாலத்தை, ஒரு நுபுவத்தை, ஒரு ரசூலை, ஒரு நபியை எங்க அனுப்ப வேண்டும் என்பதை அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். ஆக காலத்திற்கு ஏற்றவாறு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் எப்படி இருந்தது? அங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகள், மக்காவை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே வாழக்கூடியவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு தகவல். எல்லா நபிமார்களும் ஒரு ஏரியாவுக்கு, ஒரு கவுமுக்கு, ஒரு பகுதிக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு நபியாக வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அகில உலக நபி. உலக மொத்தத்துக்கு அவங்க தான் நபி. அகில உலகத்திற்கும் நபியாக வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்களோட ரிசாலத்து, அந்த நுபுவத்தை நிறைவு பெறுகிறது. இனிமேல் நபி வரப்போறது இல்லை. அப்ப எல்லா காலத்திற்கும் உண்டான அத்துணை ஞானங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு எல்லா காலத்திலே உள்ளவர்களும் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு
அறிவு ஞானம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் சிறப்பாக அனுப்பி வைக்கப்படுறாங்க. அவங்க அனுப்பி வைக்கப்படக்கூடிய இடம் எது என்றால் மக்கா. மக்காவை சூழ்ந்த இடத்துல ஏதோ ஒரு ஊர்ல தானே பிறப்பாங்க. ஆனா அவங்க பிறந்தது ஒரு ஊரில என்றாலும் கூட உலக மொத்தத்திற்கும் அவர்கள் நபி என்பதில் கருத்து வேறுபாடு யாருக்கும் இல்லை. யார்கிட்டையும் அந்த கருத்து வேறுபாடு கிடையாது. அருமையான பெருமக்களே, அவர்கள் பிறந்த சூழல் எப்படி இருந்தது என்றால், ஒரு வகையிலே இலக்கிய துறையில் அந்த அரபுகள் நிறைய இலக்கிய படைப்புகளை படைச்சிருந்தாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் கவிதைகளை படிப்பாங்க. கவியாக்கம் அவர்களிடத்துல நிறைய இருந்தது. அவர்கள் பாடிய கவிகள் இன்றும் இருக்கிறது. நல்ல கவியும் இருக்கிறது, மோசமான கவியும் இன்னைக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. இது ஒரு நிலை. ஆனால் அவர்களுடைய குண ஒழுக்கம் எப்படி இருந்தது என்று நீங்கள் பார்த்தால் மிக கேவலமான நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து வந்தார். அந்த மாதிரி ஒரு மோசமான படுமோசமான நிலை அதற்கு முன்பாக இல்லை. சிலை வணக்கம் இருந்தது, விபச்சாரம் இருந்தது, குடி இருந்தது, ஏமாற்றுதல் இருந்தது, எளியவனை அடக்கும் முறை இருந்தது, பதுக்கல் இருந்தது, மோசடி இருந்தது, நம்பிக்கை துரோகம் என்பது மிக சாதாரணமாக இருந்தது. எல்லா தவறுகளும் மலிந்து கிடந்தன. ஒரு கட்டத்துல ஒரு நபர் ஆசிபுல் வாயில் என்பவனோடு ஒரு வியாபார தொடர்பு வச்சிருக்கிறார், வெளியூருக்காரர். அப்ப அவர்கிட்ட 2 பேரும் ஷரீக், அதாவது பார்ட்னர். ஒரு பெரிய வியாபாரத்திற்காக வேண்டி பெரும் முதலீடு செய்திருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட அவர் கொஞ்ச நாள் அவர் வெளிநாடு 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. இப்ப அவருடைய லாபத்தையும் அவருடைய பொருளையும் கேட்டு மக்காவுக்கு வர்றார். ஆசிபோட வாயில் சொல்றான், நாளைக்கு தர்றேன். சரின்னு மறுநாள் வர்றார், நாளைக்கு தர்றேன். மறுநாள் வர்றார். நாளை என்பது எப்போ வரும்? ஒரு போர்டுல நாளை அப்படின்னு எழுதி வைங்க, நாளை வரவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டீங்க. எழுதி வச்சிருக்கிறார் ஒரு ஆள். நீங்க நாளைக்கு வர்றீங்க, அந்த போர்டை கடத்தப்படையில என்ன இருக்கும்? நாளை வரவும். அடுத்த நாள் நீங்க வரணும். அடுத்த நாள் வந்தா நாளை வரவும். அது என்னைக்கு முடியும்? கியாமத்து வரைக்கும் அது அப்படித்தானே இருக்கும். அத மாதிரி இவன் நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சர்வ சாதாரணமாக இதெல்லாம் நடக்கும். இதே மாதிரி இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலம் எப்படிப்பட்டது, எத்தகைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். கொஞ்சம் வித்தியாசமானது தான், ஆனா சொல்ல வேண்டிய நிலை. அந்த காலத்துல கத்தூலா அப்படின்னு ஒரு பெண் இருந்தார். அழகிலே பிரசித்தி பெற்ற பெண், இளம் பெண். அந்த பெண்ணை அவருடைய தந்தை அழைத்து கொண்டு காபாக்கு வர்றாரு தவாப் செய்யறதுக்காக. எல்லா காலத்தும் தவாப் இருக்குது, நான் நேத்தே சொல்லிட்டேன். உம்ரா ஹஜ் எல்லா காலத்திலையும் இருக்கு. எல்லா காலத்தையும் இருக்குன்னா அது ஷரியா முறைப்படி இல்லை, ஷரியத்து இல்லையே. சலதாசம் வர்றதுக்கு முன்னால அந்த காலகட்டம் சலதாசம் பிறந்துட்டாங்க. பிறந்த பிறகு தன்னை நபின்னு பிரகடனப்படுத்துறதுக்கு முன்னால. இப்ப இந்த நிலையிலே அந்த பெண்ணோடு அந்த தந்தை தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வம்பன் அவன் என்ன செஞ்சான், வேகமா குதிரையில அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டான். அவ்வளவு பேர் இருக்கிற மத்தியில ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போறான். எங்க? புனிதமான காபால. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. யாரும் தடுக்க இல்லை, யாருமே தடுக்க இல்லை. அவன் பாட்டுல தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். இவர் கடந்து கதறாரு, தந்தை கதறாரு. அப்ப இந்த நேரத்துலதான் ஒரு ஆள் சொன்னாரு, ஹில்ஃபுல் முத்தத்தையிபின்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீ முறையீடுன்னு ஒரு கத்துனாரு. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு நேரம் போயாச்சு. போய் சத்தம் போட்டுட்டே வெளியில வாடா. அப்பதான் போய் சேர்ந்திருக்கிறான். வெளியில வாண்ட உடனே அவன் வெளியில வந்துட்டான். என்ன அப்படிங்கிறது, இவரோட பிள்ளையை தூக்கிட்டு போனியா நீ அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த ஹில்ஃபுல் முத்தத்தையிபின்ல யாரும் இருக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க மெம்பரா அந்த சொசைட்டியில. அந்த சங்கத்துல ஹில்ஃபுல் முத்தத்தையிபின் என்று ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று 2 சங்கங்கள் இருந்திருக்கிறது.
இதுல அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் அதிலே பங்கேற்றேன் அந்த சங்கத்திலே அப்படிங்கிறாங்க. அது ஒரு நீண்ட வரலாறு. அது நான் அதற்குள்ளே போய் செல்லல. அப்போ இவங்க போய் கேட்டது அவன் என்ன சொல்றான், சரி நான் அந்த பிள்ளையை அனுப்புறேன், வேற ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ஒரு இரவு நான் வைத்துக் கொண்டு காலையில் அனுப்புறேங்கிறான். இப்படி பேசுறதுக்கு வெக்க வேணாம்? வெக்கமே இல்லை சகோதரர்களே. இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஃஅல் மா ஷிஅத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஃஅல் மா ஷிஅத, உனக்கு ஹயா என்ற வெட்கம் இல்லை என்றால் எதையும் செய்து தொலைப்பாய். நீ வெக்கம்தான் இல்லையே, யாரை பத்தியும் கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. அவன் பாட்டுல ரோட்ல குடிச்சுக்கிட்டு பேசுவான், திட்டுவான், வாயில வந்தெல்லாம் பேசுவான். ஏன்னா அவனுக்கு வெக்கங்கிறது இல்லை. அல் ஹயாவு மினல் ஈமான் என்கிறார்கள். வெட்கம் என்பது ஈமானில உள்ளது. பாவம் செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் வெட்கமாவது பட வேண்டாமா? இவன் இப்படி பேசுறான் பாருங்க. அப்ப அதற்கு பிறகு அவங்க வந்து நம்ம மூர்க்கமாக பேசி அந்த பெண்ணை காப்பாத்தினாங்கன்னு சொல்லுங்க. எதற்காக இதை சொல்ல வருகிறேன்னா, இந்த காலம் எப்படி இருந்திருக்கு நீங்க உணர்ந்து கொள்ள. மஸ்ஜிதுக்குள்ளேயே வந்து ஒரு பொம்பளை பிள்ளையே தைரியமா தூக்கிட்டு போகும்போது யாரு அங்க என்ன யாருமே இல்லாம இருக்கிறாங்க, பெரிய கூட்டம் இருக்கு, ஒருத்தர் கூட கேட்க இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எவ்வளவு மோசமா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. மது அருந்தாதவர்கள் என்றால் அற்பம், சொற்பம். மதுனா இந்த ஹம்ரு, இவங்க இந்த டாஸ்மார்க் அது இதுன்னு வச்சுட்டு தெருவில் வந்து கிடக்குறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அந்த அரபு நாட்டு மதுவை குடிச்சாங்கன்னு வைங்க, தாங்க முடியாது இவங்கெல்லாம். ஏன்னா அந்த அரபு நாட்டிலே பேரீச்ச மரத்திலிருந்து மதுக்கள் தயாரிக்கப்படும். அந்த மது என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த பனை மரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த கல்லை விட மிக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹம்ருன்னு அரபியில சொல்றோம் இல்ல, ஹம்ருன்னா என்ன, மா ஹாமரல் ஆக்கல, புத்தியை மறைக்கக்கூடியது. அழகா பேர் வச்சிருக்கிறான். அப்ப இந்த மது யார் அருந்த இல்லையோ, யாரு சாராயம் குடிக்க இல்லையோ, அவங்க எல்லாம் கேவலமா பார்க்கப்பட்டாங்க. எப்படி இருக்கும்? சாராயம் குடித்தவர்களுக்கு பெரிய மரியாதை. இன்னைக்கு சில இடங்கள்ல பெரிய பார்ட்டியில போனா ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்துறது, ட்ரிங்க்ஸ் குடிக்காதவன் பார்த்தா ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அவனை இகழ்வா பார்க்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லி வரும்போது துஷ்ரபுல் ஹம்ர், மது அருந்தப்படுங்கிறாங்க. மது அருந்தப்படும்னா ஏன் அந்த காலத்துல மது அருந்தப்பட இல்லையா? எல்லா காலத்திலையும் தான் மது அருந்தப்படுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மது அருந்தப்படுவது என்பது ஒரு மாண்பாக கருதப்படும். நீங்க யாரு ட்ரிங்க்ஸ் பண்ணலையோ அவங்க எல்லாம் கேவலமாக பார்க்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட எல்லாம் இந்த போதைகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க ஆய்வு, ஒவ்வொரு மஹல்லாவில இருக்கக்கூடியவர்கள் மிக கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த கஞ்சா, மண்ணாங்கட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட வந்து சேர்ந்திருக்கிறது. எவ்வளவு தூரமாக இந்த போதை பொருளை மார்க்கம் கண்டிருக்கிறது. இந்த மது அருந்துவதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ரஅசு குல்லி ஹதியா, அனைத்து பாவங்களுக்கும் தலைமையானதுங்கிறார். இவன் குடிச்சுட்டான், போதை ஏறி, அம்மா யாரு, மனைவி யாரு, மகள் யாரு அப்படின்னு தெரியுமா? அந்த ஒழுக்கம் இருக்குமா? அந்த பண்பு இருக்குமா? அத்தா யாருங்கிறதுக்கு மரியாதை இருக்குமா? வாயா போயாம்மா, அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகிட்டுதான் இல்லையா? எனவே இந்த மது அருந்துவது என்பது இப்போ இன்னைக்கு ஒரு ஃபேஷனா மாறி வருது. அந்த கஞ்சா பொட்டலங்கள் நிறைய பள்ளிக்கூடங்களிலே பரிமாறப்படுகிறது என்ற செய்தியெல்லாம் நாம அறிகிறோம். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இப்ப இதை யாரு கவனத்தில் இருக்குன்னா, அந்தந்த ஜமாத்தில இருக்கக்கூடியவர்கள், அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள், அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய வசதி மிக்கவர்கள் கவனத்திலே கொள்ளணும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, நீங்கள் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, நான் செய்திக்கு வருகிறேன். நான் செய்தியின் வழியே இடையிடையாக நான் நசியத்தையும் செய்கிறேன். அந்த நசியத்தினுடைய வழியில் நானும் நீங்களும் நம்முடைய சமுதாயம் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாமும் முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலம், அந்த காலத்தை பத்தி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு அசிங்கமானது. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு போக முடியுமா? யாராவது தூக்கிட்டு போனா நம்ம சும்மா விட்டுருவோம்? நாம இல்லை, யாராவது விடுவாங்களா? பிற மத சகோதரர்கள் விடுவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலை, பட்டு மோசமான நிலை ஆரம்பத்திலே இருந்தது. இந்த காலகட்டத்திலே தான் யார் வந்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்கிறான் அல்லாஹ். எப்படிப்பட்ட காலகட்டம் நீங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டுமே இவர்களை மாற்றி எடுக்க முடியும் என்பது அல்லாஹ்வினுடைய ஞானம். எல்லாருக்கும் தெரியும், உயிரோடு பிறந்த பெண் குழந்தைகளை உயிரோடு பிறந்த குழந்தை குழந்தைகளை உயிரோடு புதைத்த விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? நான் சம்பந்தமாக இறுதியிலே நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அது எவ்வளவு பாரதூரமான காலம் என்கின்றதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? நபியாக அனுப்பப்படுறாங்க. இந்த நபியாக அனுப்பப்பட்டு வசனங்களை ஓதி காட்டுறாங்க. அப்ப வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, அல்லாஹ் சொல்றான், நம்முடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, எவங்க? லா யர்ஜூன லிகாஅனா, நம்முடைய சந்திப்பை ஆதரவு வைக்கலையே, கியாமத்துன்னு ஒண்ணு கிடையாது, அல்லாஹ்வை சந்திக்கிறதெல்லாம் இல்ல. அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை இருந்தது குறைஷிகள்கிட்ட, அந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட. அல்லாஹ்னு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறானா? இருக்கிறான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அல்லாஹ்வோடு சேர்த்து 365 கடவுள்களை இணைச்சு வச்சிருந்தான். அதான் ஷிர்க், இணை வைத்தல். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குல தெய்வம் இருக்கும். அப்ப அல்லாஹ்ங்கிறது ஒண்ணுதான், குல் ஹுவல்லாஹு அஹத், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. ரெண்டு அல்லாஹ் இந்த அல்லாஹ் சொல்றேன், ரெண்டு அல்லாஹ் இந்த ஃபசாதா, இந்த பூமியும் வானம் எல்லாம் நான் ஃபசாதா போயிடும். ஒரு அல்லாஹ் என்ன செய்வான்? வானத்தை கீழே இறக்குங்கிறான் வைங்க. இல்ல வானத்தை மேலதான் வைப்பேன் இன்னொரு அல்லாஹ் சொன்னா என்ன ஆகும்? சண்டை வந்துருமா இல்லையா? சாதாரணமா நம்ம பாக்குறோமா இல்லையா? தலைவருக்கும் துணை தலைவருக்கும் சண்டை வந்துருது, தலைவருக்கும் செக்ரட்டரிக்கும் சண்டை வந்துருது. அப்ப இரண்டு இறைவன் இருந்தால் என்ன ஆகும்னு அல்லாஹ் கேட்கிறான். ஆக நான் ஒருவன், எல்லாமே என்னுடைய படைப்புகள் அத்துணையும் நீங்கள் விண்ணை பாருங்கள், அதிலே சுற்றி சுழலக்கூடிய சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களை பாருங்கள், அதையெல்லாம் கரெக்டா இயங்குதா இல்லையா? ரெண்டு அல்லாஹ் இருந்தா அது நடக்குமா? பிரச்சனையாயிடும். அருமையான பெருமக்களே, எனவே இவர்களுக்கு இந்த முஷ்ரிக்கீன்கள், குறைஷி முஷ்ரிக்குகள் இடத்துல அல்லாஹ் மேல பிரச்சனை இல்லை, அல்லாஹ் இருக்கிறான். அவங்க கடிதம் எழுதினால எப்படி எழுதுவாங்க தெரியுமா? பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படிதான் எழுதுவாங்க. இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே கடிதம் எழுதுவதாக இருந்தாலே கூட பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்னு தான் கடிதம் எழுதுவாங்க, அப்படி ஆரம்பிப்பாங்க. இப்படி நம்ம அல்லாஹ்வை நம்பினாங்க. அல்லாஹ்வோடு சேர்த்து ஒரு பெரிய கடவுள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. குபல், லாத்து, உஸ்ஸா, மனாத்து அப்படின்னு நிறைய 365 சிலைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க ஒரு பேரு. அப்ப இவங்க இந்த ஷிர்க் கூடாது அப்படின்னு இந்த வசனங்கள் அறிவித்த போது இவங்களுக்கு என்ன கொள்கைன்னா, கியாமத்துங்கிறது கிடையாது அப்படிங்கிறது. கடவுள் உண்டு, கியாமத்துலாம் கிடையாது. கடவுள் ஒரு கடவுள் இல்லை, 365 கடவுள், இப்படிதான். இப்ப இந்த வசனங்களை அவர்களிடத்தில் ஓதி காட்ட போது காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நாளை மறு உலகத்தில் நம்முடைய சந்திப்பை நம்பாத, ஆதரவு வைக்காத அவர்கள் சொல்வார்கள், நீங்க இந்த குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறீங்களே, சல்லல்லாஹு பார்த்து சொல்றான், அவனை சொல்றானோ, இந்த குர்ஆன் இல்லாம வேற குர்ஆன் கொண்டு வாங்க, பிகைரி ஹாதா, இது இல்லாம வேற குர்ஆனை நீங்க கொண்டு வரணும். இந்த குர்ஆனை நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். ஏன் ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னா, நீங்க மற்ற கடவுள்களை எல்லாம் இது மறுக்குது, ஒன்னே ஒண்ணுங்கிறீங்க, ஏக இறைவன்கிறது நாங்க அங்கீகரிக்க முடியாது. அதனால இந்த குர்ஆனை விட்டுட்டு வேற குர்ஆனை நீங்க கொண்டு வாங்க, அல்லது அவ் பத்தில், இதை கொஞ்சம் மாத்தி அமைங்க, வாசகங்களை எல்லாம் மாத்தி அமைங்க. அவன் சொல்றான், குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்றான், இப்படி வாசகங்களை எல்லாம் மாத்தி அமைச்சு
ஒழுங்கு பண்ணி என்ன செய்ய கொண்டு வாங்க அப்படிங்கிறான். அப்ப இது சம்பந்தமா எல்லாம் என்ன செய்யறான், அவங்களுக்கு மறுப்பு தெரிவித்துட்டு அந்த வசனத்தினுடைய பிந்திய பகுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றான். இதான் சப்ஜெக்ட். ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி அஃபலா தஅகிரூன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான். ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி அஃபலா தஅகிரூன். ஏம்பா சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் பேசுகிறது. நான் இறைவனுடைய தூதன் என்பதற்கு, நான் கொண்டு வந்தது சத்தியம் என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கைங்கிறான். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்க பாருங்க. 40 வருஷமா உங்களோட தான் நான் இருந்தேன். என்னுடைய பண்பு எப்படி இருந்தது, என்னுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது, என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருந்தது, மக்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே, பொதுமக்களிடத்திலே, அந்நியவர்களிடத்திலே, அடுத்த வீட்டுக்காரர்களிடத்திலே நான் எப்படி நடந்து கொண்டேன், பொதுவெளிகளை எப்படி நடந்து கொண்டேன், என்னுடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது, என்னுடைய பார்வைகள் எப்படி இருந்தது, என்னுடைய நடைமுறைகள் எப்படி இருந்தது, இதெல்லாம் நீங்க பாருங்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லுங்க நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி. அட இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு முன்னால தானே வாழ்ந்திருக்கிறேன். என்ன பத்தி நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க? முதலாவது இதுக்கு முன்னால ஒரு வசனத்தை அல்லாஹ் அறிவித்தான், வாந்திர அஷீரத்தகல அக்ரபீன். நாயகமே, நீங்கள் உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தாரை அழைத்து நீங்கள் எச்சரிங்க. அவங்க எல்லாம் பாவத்துல சிறுக்களை மூழ்கி கிடக்குறாங்க, ஆகிரத்துல அவங்களுக்கு நரகமாயிடும், அதனால அவங்களை கூப்பிட்டு எச்சரிங்க அப்படின்னு சொன்னதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ குபைஸ் மலையின் மீது ஏறி அங்கே நின்று கொண்டு ஒவ்வொரு தன்னுடைய அந்த குறைஷ் கோத்திரத்தினுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி, யா பனி ஆதி, யா பனி புலான், யா பனி அப்படின்னு, இவர்களே அவர்களே அப்படின்னு அந்த மலைக்கு மேலே இருந்து கூப்பிடுறாங்க. கூட்டம் பெருசா வந்துருச்சு, நிறைய பேர் வந்துட்டாங்க. வர வேண்டிய முக்கியமானவர்கள் வரலன்னா, எனக்கு போக முடியலப்பா, நடக்க முடியல, தலைவலியா இருக்கு, காய்ச்சலா இருக்குது, அவங்க கூப்பிட்டுட்டாங்க, நீ போ, இப்ப என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சுத்தி வர வீடுகள், அபூ குபைஸ் மலையை சுத்தி வீடுகள் இருந்தது. அபூ குபைஸ் மலை ஒன்றும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை இல்லை, ஒரு சின்ன மலை, மேலே கத்துனா கீழே எல்லாம் விளங்கும். அப்ப எல்லாரும் கூடி ஒரு பக்கத்துல நிக்கிறாங்க, இந்த பக்கம் நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அவங்க கேட்கிறாங்க, இப்ப எல்லாரும் வந்திருக்கிறீங்க, நான் இப்ப ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மலைக்கு பின்னால், இங்க நீங்க நிக்கிறீங்க, நான் மேல நிக்கிறேன், இந்த மலைக்கு இந்த பக்கத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க சொன்னாங்க, தெரியாது. சரி, இப்போ ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்கு தயாராக இங்கே நிற்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா, நம்ப மாட்டீர்களா அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக நம்புவோம். மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, உங்கள உண்மையை தவிர நாங்க வேற எதையும் நாங்க பார்த்ததே இல்லை. யார் சொல்றா? எல்லாரும் சொல்றா. வந்த அத்துணை கோத்திரத்தாரும் உங்கள்கிட்ட சத்தியத்தை தவிர, உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் அனுபவித்ததில்லை, பார்த்ததே இல்லை. நீங்க அல்லமீன், நம்பிக்கையாளர், நாணயமானவர், தூயவர், மேன்மையானவர், மாண்பாளர், ஒழுக்கமானவர், சீலர் என்றெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஒருத்தர் கூட மறுப்பு இல்லாம சொல்லி முடித்ததும் இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஇன்னி நதீருல்லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத். நான் அல்லாஹ்வின் தூதராக வந்திருக்கிறேன், நீங்க என்ன ஏத்துக்கிடணும், அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்க நம்பணும், இந்த சிலை வணக்கத்தெல்லாம் விடணும். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்னால பெரிய வேதனை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே பல்டி அடிச்சுட்டாங்க நிறைய மக்கள். அவங்களுடைய சாச்சா என்ன செஞ்சாங்க, மண்ணள்ளி போட்டு தப்பல்ல காலிஹாதா ஜமாஅத்தனா, மண்ணை 2 கையால மண்ணள்ளி வீசுறாங்க. அங்க போகாதனாலும் அள்ளி வீசுறாங்க. மரியாதை குறைவாக நடந்து கொண்டார். இதற்காக தான் எங்களை அழைத்தீர்களா, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அபூ லஹப் சொல்றார். இதெல்லாம் ஹதீதுகள்ல தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சபித்தான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபினுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், நாசமாகி விட்டது என்று அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏன் ஹபீபை நோக்கி நீ மண்ணை வீசுறியா நீ அப்படின்னு அல்லாஹ் எச்சரித்தான். இதெல்லாம் நமக்கு தெரியும்.
இதுல நீங்க என்ன உணர்றீங்க அப்படின்னா, இந்த மலையின் மீது நின்று அவர்கள் கூப்பிட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார், எப்படி பேசுறாங்க இவங்கெல்லாம். மா ஜர்ரப்னா அலைக இல்லா சிதகா, சத்தியத்தை தவிர உண்மையை தவிர உங்க இடத்துல பார்க்கவே இல்லை, நீங்க என்ன சொன்னாலும் நம்புவோம் அப்படின்னாங்களே இல்லையா. அப்ப அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட தூய வாழ்க்கைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கை அப்படி அப்பழுக்கற்ற வாழ்க்கை. என்னை போல நீங்க வாழுங்கிறாங்க. யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் அற்புதமானவனாக இருக்கிறேன், நான் மிகச் சிறந்தவனாக இருக்கிறேன். கைருக்கும் லியாஹிலி வான கைருக்கும் லியாஹிலி. உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவரா இருக்கணும். உங்க குடும்பத்துல உங்க பஞ்சாதி, உங்க மனைவி மக்கள், குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்லவன் சொல்லணும். அப்படி யாராவது நல்ல எத்தனை பேர் இருப்பீங்க. ஆனா அதையெல்லாம் விட என் குடும்பத்திற்கு நான் மிக நல்லவனாக இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய அந்த மக்கா வாழ்க்கை நுபுவத்தை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவும் எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒரு கட்டத்துல அல்லாஹ் எப்படி எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. ஒரு சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயசு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதற்காக ஆடு மேய்த்தார்கள்? வீட்டுல பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆடு மேய்த்தால் அதுல கிடைக்கக்கூடிய கூலியை கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க. செய்யற அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ தாலிப், அவருடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத், இந்த இவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து வர்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு நம்முடைய சாச்சா அபூ தாலிப் தான் வளர்த்து வர்றாங்க. அலிநாயகத்தினுடைய தந்தையும் தாயும் அவங்க வளர்த்து வர்றாங்க. எனவே இவங்க வீட்டுல நம்ம ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, தாயும் வஃபாத் ஆயிட்டாங்க. எனவே நாம் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது சின்ன வயசுலேயே நினைத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆடு மேய்த்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை கொண்டு தன்னுடைய தாய் இடத்துல, வளர்ப்பு தாய் இடத்துல, ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கொடுப்பாங்க. அப்ப ஹலாலை எங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப பேணுதலாக ஹலால் ஹராமை பேணுங்கிறத அந்த காலகட்டத்திலே சின்ன வயசுலேயே இந்த சமூகத்தில் அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி அஃபலா தஅக்கிலூன். உங்களுக்கு புரிய வேணாமா? உங்களுக்கு அக்கல் வேணாமா? புத்தி வேணாமா? சொல்லுங்க நாயகமே, என்னுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்களா இல்லையா? என்னைக்காவது ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனா? தப்பான வார்த்தை பேசியிருக்கிறேனா? தப்பான செயலில் நான் ஈடுபட்டு இருக்கிறேனா? ஒரு உதாரணம் காட்ட முடியுமா? அப்படி அப்படியே அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க என்னை ஏற்றுக்கொள்வதற்கு, இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு, நான் கொண்டு வந்த வேதம் உண்மை என்பதற்கு சாட்சி என்ன தெரியுமா? நான் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறாங்க. சொல்ல முடியுமா யாராவது? என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாட்சியாக அமைகிறது, அதுவே தலீலாக ஆதாரமாக அமைகிறது. நாயகமே நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அது குர்ஆன் பேசுகிறது. எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்பதை எண்ணி பாருங்க. அவ்வளவு தூய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இப்ப இவங்க அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கால ஒரு கொண்டாட்டம் ஒண்ணு நடக்குது ஒரு வீட்டுல. அப்ப அதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசு. இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்ப்பதற்கு ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொல்றாங்க, பிந்திய காலத்துல சொல்றாங்க. அந்த ஆர்வம் ஏற்பட்ட பொழுது அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னோட சேர்ந்து, என்னுடைய வயசுல சில பேர் ஆடு மேய்ச்சி சேர்ந்து சேர்ந்து ஆடு மேய்ப்பாங்க. அப்ப நண்பர்கிட்ட சொன்னேன், இந்தப்பா என் ஆட்டை நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அங்க என்னமோ மாடு மேய்க்க போனா போயிட்டு சாயந்தரம் வர்றதெல்லாம் இல்லை. அது இங்கே ஒரு டெண்டை போட்டு உட்காந்து 6 நாள் 7 நாள் ஆடு மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது, ஊருக்கு வர்றது, அதுக்கப்புறம் திரும்பி போறது. ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஒரு வாரம் மேய்த்தால் இவ்வளவு கூலி அப்படின்ட்டு இப்படி எல்லாம் இருக்கும். அது ஒரு தனி ஒரு துறைன்னு வைங்க. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆடு மேய்க்காத நபிமார்களே இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்களுமா அப்படின்னு சாமிகள் கேட்கிறாங்க. ஆமாண்டாங்க. அப்ப அவங்க ஆடு மேய்ச்சாங்க. ஆடு மேய்த்துட்டு ஒரு நாள் அந்த ஆட்டை தன்னுடைய ஆடுகளை, தான் மேய்க்க வேண்டிய ஆடுகளை, அவங்களுடைய ஆடு இல்லை யார்கிட்டையோ என்ன செய்யறாங்க, கூலிக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஆடுகளை எல்லாம் தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்துட்டு, நீங்க பாத்துக்கிறியா, இன்னைக்கு இரவு அங்க என்னமோ நடக்குது, அது என்னங்கிறத நான் போய் பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு போனா அது ஒரு கல்யாண வீடு. அங்க என்ன நடக்குது அப்படின்னா கூத்து கும்மாளம் வேடிக்கை எல்லாமே குழப்பமான விஷயங்கள் தான். அசிங்கமான கச்சேரி பாடல்கள், கேவலமான பாடல்கள் பாடுறது, ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம், இதுக்குதான் அங்க நடக்கும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் போனேன் ஆனா எதையும் பார்க்கல, தூங்கிட்டேங்கிறாங்க. அல்லாஹ் என்ன தூங்க வச்சுட்டான். எப்ப நான் எழும்புனேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களே சொல்லி காட்டுறாங்க, நான் எழுந்திருக்கவில்லை, சூரியனுடைய ஒளிப்பட்டே தவிர நான் எழுந்திருக்கவில்லை. சூரிய ஒளிப்பட்டு தான் அவங்க எழும்புறாங்க. அதுக்குள்ள எல்லா கட்சியும் முடிஞ்சு போச்சு. அப்ப நான் கேட்டேன், என்ன நடந்ததுன்னு அவங்க கேட்டேன். அப்பதான் அவங்க சொல்றாங்க, இப்படி நடந்தது. ஓஹோ, இப்படி நடந்ததோ அப்படின்னு. இன்னொரு முறையும் நான் அப்படி வந்தேன், அதை பார்ப்பது என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அப்போதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் என்னை என்ன செய்ய வைத்தான், தூங்கி விட்டான். ஃபமா ஐகலனி இல்லா மஸ்ஸு ஷம்ஸ், சூரியனுடைய தொடுதல், சூரியனுடைய அந்த சூடு தான் என்னை எழுப்பி விட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப பகல் காலங்களில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குற பழக்கமுடையவர்கள் அல்ல. அன்று தன்னுடைய ஹபீபை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களிலும் கூட யாரோ செய்யறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க போறதையும் கூட அல்லாஹ் விரும்பல. எவ்வளவு பரிசுத்தம்! மக்காவில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த இளம் வாழ்க்கை, அந்த இளைய ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆச்சு, பள்ளிவாசல தொழுகிறாரு, கொள்றாரு, ஒழுக்கமா இருக்கிறாரு, இது பெரிய மேட்டரா? அது 18 வயசுல 20 வயசுல 25 வயசுல ஒழுக்கமாக இருக்கிறான் அப்படிங்கிறது மேட்டரா இல்லையா? எத்தனை இளைஞர்களை நம்ம பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா நைட்ல வீட்டுக்கே வர்றதில்லை. எங்க போறான் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிப சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது? நாம் எல்லாம் பொறுப்பாளர்கள் இல்லையா? எவ்வளவு ஆபத்தான கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய சமுதாயம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆக அவங்க சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாதித்ததனுடைய எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி செலவழிக்கிறாங்க? ஒரு ஹதீஸ் வருது, நாளை மறு உலகத்தில் நீ 1 ரூபாயா இருக்கட்டும், எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய் என்று பதில் சொல்லாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அதெல்லாம் நம்ம கண்ணில் இனி எப்போ வரப்போகக்கூடியது, நம்ம கண்ணில் பார்க்கலைங்கிறதுனால நமக்கு பெரிய ஒரு அச்சமாக அது தெரியல. ஆனால் அது அச்சத்திற்குரியது, ஆபத்தானது, அதை விட பெரிய ஆபத்து இல்லை. எனவே அந்த நாளில் யாரும் யாருக்கு உதவ முடியாத நாள் அது. எனவே இந்த வயசு இருக்கிறது, இந்த இளம் வயசு, 5 வளையாதது 50 வளையாது. அப்ப 5 அந்த சின்ன வயசுலயே வளைச்சிடணும், பக்குவப்படுத்திடணும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் மொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
நான் ஒரு தகவலை படித்தேன். இஸ்லாமிய இலக்கிய நூல் அது. அதுல ஒரு பகுதியில இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியின் வழியாக ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் ஒரு குச்சியை ஊண்டிக்கிட்டு கூண் விழுந்துட்டார். வயசாயிடுச்சு, அப்படி கூண் விழுந்து அப்படி குனிஞ்சுக்கிட்டு குச்சியை ஊண்டி ஊண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கிறார். இந்த பசங்க எல்லாம் தறிகட்ட பசங்க. இவனும் என்ன சேர்ந்த கிண்டல், பெருசு பெரியவர் அப்படின்னு கூட கூப்பிட மாட்டானோ, என்ன பெருசு அப்படின்னு கூப்பிடுறான்ல, பெருசு எதை தொலைத்து விட்டீர், தேடிக்கொண்டு போறீரு. அவனுக்கு கிண்டல் பாருங்க. அவர் கூண் விழுந்து இப்படி போறாரு. ஒமன்னு அம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க் என்கிறான் அல்லாஹ். யாருக்கு வயதை அதிகமாக கொடுத்தேமோ, வயது முதிர்ந்து விட்டால் அவர்களை நாம் கூண் விழ செய்து விடுவோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அவர் கூண் விழுந்து குனிஞ்சு போய் இப்படி போய்கிட்டு இருக்கிறவரை பார்த்து, என்ன பெருசு, எதை தொலைத்து விட்டீர், தேடிக்கொண்டு செல்கிறீர் அப்படின்னு அவங்க அந்த பசங்க கிண்டல் நக்கல் பண்ணியிருக்கிறான். இவரு இந்த பெருசு ரொம்ப விவரமான பெருசு. ஆமா தம்பி, தொலைஞ்சிடுச்சு, தேடிட்டு தான் போறேன். அதைத்தான் கேட்கிறேன், எதை தேடிட்டு போறீங்க? என்னுடைய இளமையை நான் தொலைத்து விட்டேன், தேடிக்கொண்டு செல்கிறேன் என்றார். நெத்தி அடியில் அருமையான இளைஞர்களே, நீங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி சரியாக இருக்கும். நீங்கள் ஒழுக்கமாக பண்பாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி ஒழுக்கமாக பண்பாக இருக்கும். கனிவோடும் ஒழுக்கத்தோடும் பண்போடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கான மரியாதையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் பொழுது நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த பகுதி மறுமலர்ச்சி கண்ட பகுதியாக திகழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பகுதியை நீங்க பாருங்க. உலகத்துல யாரும் அப்படி ஒரு இவ்வளவு பெரிய பரிசுத்தத்தோடு வாழ்ந்திருக்க முடியாது. அவ்வளவு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அவங்க ஆரம்ப காலத்துல பிசினஸ் வேற பண்ணாங்க. கதீஜா நாயனுடைய பொருளை வைத்து ஷாம்ல போய் பிசினஸ் பண்ணாங்க. அப்படி போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அஸ்ஸாயிப் இப்னு அபி சாயிப் என்று அவங்களுடைய பெயர். என்ன சொல்றது, இதெல்லாம் நுபுவத்து பிரகடனத்துக்கு முன்னாலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயதுல தான் தன்னை நபிங்கிறது சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே நபி தான், பிறக்கிறதுக்கு முன்னாடியே நபி, ஆலமுல் அர்வாஹ்லயே நபி. ஆனா நபிங்கிறது மக்கள் மத்தியிலே சொல்றதுக்கு முன்னாலே அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தான் இப்ப நம்ம சொல்ல வர்றோம். மக்காவிலே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அப்ப சாயிப் இப்னு அபி சாயிப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரோடு இவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, தோழமை வைத்திருந்தார்கள். எப்படின்னா அந்த சாயிப் இப்னு அபி சாயிப் எப்படின்னா அவர் அந்த காலத்திலேயே ஹலால் ஹராம பேணக்கூடியவரா இருந்தார். அப்ப உங்க நண்பர்கள் எப்படி இருக்கணும்? இளைஞர்களே, நல்ல நண்பர்களாக இருக்கணும். ட்ரிங்க்ஸ் அடிக்கிற, போதை அடிக்கிற, கஞ்சா சுருட்டுற நண்பர்களாக இருக்கக்கூடாது. அதை விட்டு நீங்க தைரியமா வெளியில வரணும், தௌபா செய்யணும். எனவே இந்த பாவத்தை நோக்கி பயணிக்காதீர்கள், அல்லாஹ்வை நோக்கி பயணிங்கள், அவருடைய தூதரை நோக்கி பயணிங்கள், இந்த தீனை நோக்கி பயணிங்கள். இப்படித்தான் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். அப்ப இந்த சாயிப் இப்னு அபி சாயிப் அவங்க அந்த காலத்துல வியாபாரம், 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தி அப்புறம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் அங்கிருந்து ஹிஜ்ரி 8 வருஷம் கழிச்சு மக்காவை கைப்பற்றாங்க, ஃபத்ஹ் மக்கா. அந்த சமயத்துல சாயிப் இப்னு அபி சாயிப் அங்க வர்றாங்க. அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை பிடித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபம் பி அஹி வ ஷரீகி, வெல்கம் வெல்கம். யாருக்கு? என்னுடைய பிரதர், என்னுடைய பார்ட்னர், வாங்க வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் ரொம்ப அப்படி மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவராக இந்த சாயிப் இப்னு அபி சாயிப் ரலியல்லாஹு தஆலா திகழ்ந்தாங்க. எனவே இப்படிப்பட்டவர்களோடு தன்னுடைய நெருக்கத்தை வைத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தவறான வழியில் உள்ளவர்களை பண்படுத்தக்கூடியவர்களாக அந்த காலத்திலேயே திகழ்ந்தார்கள். எனவே இதிலிருந்து என்ன புரிகிறோம் என்றால், நம்முடைய நட்பு என்பது நல்ல மனிதர்களோடு, நல்ல பண்பாளர்களோடு இருக்கணும். ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடியவர்களோடு இருக்கணும்.
இன்னொரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஒருவரை சந்திக்கிறார். இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே நான் இப்ப சொல்றதெல்லாம் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாக உள்ள செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழக்கூடிய காலம் மக்காவினுடைய வாழ்க்கை. ஆனால் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படல. அந்த மாதிரி காலத்தில் உள்ள செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எப்படின்னு கேட்டா, ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்தித்தால் அங்கே உணவு அங்க இருந்தவங்க எல்லாம் உணவு கொண்டு வைக்கிறாங்க. அரபுகள்கிட்ட அந்த விருந்தோம்பல்ங்கிறது நம்ம பெருசா இருந்தது, இன்னைக்கு இருக்கு. விருந்தோம்பல்ல அவங்களுக்கு நிகர் அவங்க தான். அரபுகள்ல அது தனி ஒரு சிறப்பு. அந்த காலகட்டத்தில் அதுல இருந்தாங்க. அப்ப விருந்து கொண்டு வைக்கப்பட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த உணவை நான் இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் சொல்றாரு, இந்த உணவை நானும் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு அந்த ஸைத் சொல்றாரு, அடே அல்லாஹ் படைச்சான். ஆட்டை படைச்சது யாரு? அல்லாஹ். வானத்திலிருந்து நீரை இறக்கிறது யாரு? அல்லாஹ். வானத்துல நீர் இறக்கி அது புற்பொண்டுகள் முளைத்து அதனுடைய செடி கொடிகளை சாப்பிட்டு இந்த ஆடு வளருது. ஆனா இந்த ஆட்டை நீங்க யாருக்காக அறுக்கிறீங்க? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கிறீங்களே, இது என்ன விதத்துலப்பா நியாயம்? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அருமையாக பேசுகிறாரு. யார் பேசுறா? ஸைத் பேசுற. அந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, ஆட ஹலக்கல்லாஹு ஷாத்தா, அல்லாஹ் ஆட்டை படைச்சான். வானத்திலிருந்து அவன் என்ன செய்யறான்? மழையை இறக்குறான். அதன் மூலமாக பூமி பசுமையாகிறது. இது எல்லாமே அல்லாஹ் செஞ்சு உங்களுக்கு ஒரு நியாமத்து. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? இந்த ஆட்டை போய் அல்லாஹ் தந்த ஆட்டை, அல்லாஹ் படைத்த ஆட்டை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நீங்க நேர்த்தி செஞ்சு அறுக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. இத்தகைய நல்லவர்களோடையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றாக அமைகிறது. மாலிக் இப்னு உமைர் என்று ஒரு இளைஞர், அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு. அஃப்தினி பிஷார் யார் ரசூலுல்லாஹ். அவங்க யாருன்னு கேட்டா, இந்த மாலிக் இப்னு உமைர் யாருன்னு கேட்டா, ஒரு பெரிய கவிஞர். கவிஞர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன். இந்த கவிஞர்களை யார் பின்பற்றுவா? மடையர்கள், முட்டாள்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க சில வால்போஸ்டர்ல அதை எழுதி போட்டிக்கிறாங்க சில இடங்கள்ல. அதனால மௌலிதெல்லாம் கவிதான கவிதை படிக்காதன்னு. இது பெரிய முட்டாள், அதை விட பெரிய முட்டாள் அவன் போட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லா கவிஞர்களையும் அல்லாஹ் அப்படி சொல்லல. இல்லல்லதீன ஆமனு எக்ஸெப்ஷன் பண்றா அல்லாஹ். அதை சொல்லணுமா இல்லையா? உண்மையாளர்களாக இருந்தால் இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நான் இன்னைக்கு காலைல விருந்துக்கு போகும்போது ஒரு வால் போஸ்டர் பார்த்தேன். அந்த கவிஞர்களை மடையர்கள் பின்பற்றுவார்கள், அதனால மௌலிது ஓதக்கூடாதுங்கிற மாதிரி அதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க? பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நீ ஒரு உண்மையானவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ஆயத்தை முழுமையா போடணுமா இல்லையா? ஒரு உண்மையானவராக இருந்தா அந்த ஆயத்தை என்ன முழுமையா போடணும். எத்தகைய கவிஞர்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். எத்தகைய கவிஞர்களை மடையர்கள் பின்பற்றுவார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லிட்டு, ஆனால் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடிய கவிஞர்கள் அல்லங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அது சொல்லணுமா இல்லையா? நீ ஒன்ன மட்டும் பாதியை வச்சுக்கிட்டு பாதியை மறைச்சா எப்படி? நீ எப்படி உண்மையாளன்? ஒன்றை எப்படி சத்தியம் இருக்கும்? ஒன்றை எப்படி தௌஹீத் இருக்கும்? இதுக்கு பேர் தௌஹீதா? பாதியை சொல்லிட்டு பாதியை மறைக்கிறதுக்கு பேரா தௌஹீது? இது எவ்வளவு பெரிய அநியாயம்! இது உண்மை இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த மாலிக் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைய கவிதைகள் பாடி இருக்கிறாங்க. படு மோசமான கவிதை, கேவலமான கவிதை. இன்னைக்கு நீங்க இந்த இம்ருல் கைஸ் எல்லாம் இருக்கிறார், அவருடைய பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு கொஞ்சம் முன்னால வாழ்ந்தவர் இம்ருல் கைஸ், பெரிய கவிஞர்.
அந்த கவிஞர்களுடைய பாடல்களை நீங்க பாருங்க. இந்த கவர்மெண்ட்ல கூட இந்த அரபிக்கு பிஏ எழுதுறது, அப்சல் உலமா எழுதுறதுல இந்த மாதிரி கவிதைகளை பாடத்திட்டங்கள்ல இருக்கு. அந்த பாடல் நீங்க பாத்தீங்கன்னா காரிதுப்புற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. நல்ல பாடல் இருக்கு, படு மோசமான பாடலும் இருக்கு. அப்ப இந்த மாலிக் இப்னு உமைர் அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாலே படு கேவலமான அசிங்கமான கவிதைகள்லாம் எழுதியிருந்தாங்க. இப்ப அவர் ஒரு பெரிய கவிஞராக இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு யார சொல்லலாம், அஃப்தனி விஷயம் கவிதை விஷயத்துல என்ன பத்துவா சொல்றீங்க, என்ன தீர்ப்பளிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உடம்புல சீழ் இருக்குது பாரு, சீழ். ஒரு புண்ணு ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு அது ரொம்ப முத்தி போயிட்டா அதுல இருந்து சீழ் வடிமா இல்லையா, புரியுதுல, சீல் தானே சொல்றதுங்க. அந்த சீல் உன் உடம்பு முழுவதும் சீல் நிறைந்து இருப்பது என்பது இது போன்ற கவிதைகள் உன்னிடத்தில் இருப்பதை விட சிறந்ததுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கேவலமான பாடல்கள் கேவலமான கவிதைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதில இருந்தே வெறுத்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காதுல மாட்டிக்கிட்டு எவ்வளவு கேவலமான பாடல்களை மனிதர்கள் பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பாடல்களை கேளுங்க, யாரு வேணாங்கிறா, மௌலித கேளுங்க. இன்னைக்கு 1500வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழா ஷரீஃப் இந்த உலகம் முழுவதும் எவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பெரிய எழுச்சி அது. இந்த வஹாபிகளினுடைய வீழ்ச்சி அது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் இதுதான் ஹக்கு. எனவே அந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உன்னுடைய உடம்பு முழுவதும் சீழ் நிறைந்து இருப்பது கேவலமான இது போன்ற கவிதைகள் உன்னிடத்தில் இருப்பதை விட நல்லது. அதுக்கு சீல் இருந்துட்டு போலாம், நீ நோயாளியா கூட இருக்கலாம். உடம்பு முழுவதும் எப்ப சீல் வரும், நோய் அவர் வரும் இல்லையா, அந்த மாதிரி அங்க எடுத்து சீல் எடுத்தாங்க, அங்க குத்தி எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, அது பரவாயில்லைங்கிறாங்க. அப்போ ஒழுக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே பேணி நடந்தாங்க. இப்ப அந்த சாபியை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், என் தலையை கொஞ்சம் தடவி விடுங்களேன் அப்படின்னா, என் தலையை கொஞ்சம் தடவி விடுங்க, உங்க திருக்கரத்தால என் தலையை தடவி விடுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படி ஒரு பாதி அப்படி தடவி விட்டாங்க. அப்படி தடவி விட்டுட்டாங்க. அப்படி தடவி விட்டதற்கு பிறகு ஒரு கேவலமான பாடலையும் நான் பாடல அப்படிங்கிறது மட்டுமில்ல, அவங்க சொல்றாங்க, அவங்க நீண்ட வயசு வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை என் தலையில் எங்கு பட்டதோ அந்த இடம் என் தாடிலாம் நரைச்சிடுச்சு, விளையாயிடுச்சு. 100 வயசு ஆயிட்டா விளையாகாதா, ஆனா அந்த இடம் மட்டும் நரைக்கவே இல்லைன்னா, நரைக்காம அந்த இடம் மட்டும் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு சாபியினுடைய அந்த முன்னேற்ற நமது இப்படி செல்லமா அப்படி பிடிச்சு கொடுக்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்த சாபி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த முடியை கட் பண்ணவே இல்லை, அதை சுருட்டி வச்சுக்கிடுவாங்க. சுருட்டி என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கிடுவாங்க. அதை அவுத்து விட்டா அந்த முடி அவங்களுக்கு முழங்காலை தேடி கீழே தொங்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் கைப்பட்ட முடி அப்படின்னு. அப்ப இந்த சஹாபிகள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, இதை அவங்க கைப்பட்டாச்சு, அதை முடிய நீ வெட்டாம இருப்பியான்னு இவன் கேட்பான். அப்ப சஹாபிகளை நீங்க பின்பற்றுங்கன்னு எல்லாம் சொல்றான். சஹாபிகளை நீங்க பின்பற்றுங்க, என் ஹபீப் இடத்துல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அப்படி நீங்க நடந்துக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை போய் தட்டுறதாக இருந்தால் தட்ட வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டா, அவெல்லாம் போய் தட்ட மாட்டாங்க. தட்ட வேண்டியது ஏற்பட்டா நம்ம வரலாறுல படிக்கிறோம், இப்படிலாம் தட்டுறது இல்லை. சில பேருக்கு வீட்டுல தட்டுவாங்கன்னு பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும், கதவு உடைஞ்சு இடிஞ்சு விடுற மாதிரி தட்டுவாங்க. அப்படிலாம் கதவை தட்டக்கூடாது. பெல் அடித்தா ஒரு தடவை பெல் அடிக்கணும். பெல் அடிச்சு டக்கு டக்கு டக்குன்னு பெல் அடிச்சுட்டு இருக்க கூடாது. ஒரு தடவை நீங்க பெல் அடிச்சீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தர்றாங்க, என்ன அழகான வாழ்க்கை. பெல் அடிச்சிட்டீங்க அல்லது கூப்பிட்டீங்க, பதில் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், திருப்பி ஒரு பெல் அடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு பெல் அடிக்கணும், 3 தடவை அடிக்கணும். உங்களுக்கு ஆன்சர் இல்லை, திரும்பி போயிட வேண்டியதான். இதான் முறை. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, டங்கு டங்குன்னு பெல் அடிக்கிறது, ஆன்சர் இல்லை, அடிக்கிறது, அடிக்கலன்னா 10 தடவை அடிச்சு நீங்க பதில் சொல்லலையே. 10 தடவை நீ அடிச்சது சரி, எத்தனை நிமிஷத்துல 10 தடவை நீ அடிச்ச? 1 நிமிஷத்துக்குள்ள 10 தடவை அடிக்கலாம் தானே? டிங் 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 10 தடவை 60 தடவை அடிச்சு முடிச்சிடலாம், ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒண்ணு. அவர் பாத்ரூம்ல இருக்கிறாருன்னு வைங்க, அப்பதான் பாத்ரூம்ல போய்ப்பாரு, அப்பதான் பெல் அடிக்கும்.
அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இருப்பாரு, பெல் அடிக்கும். தொழுகை விட்டுட்டு வர முடியுமா? பாத்ரூம் சுத்தம் பண்ணாம எழுந்து வர முடியுமா? இதை யோசிக்கணும். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நீ பெல் அடிச்சியா? பெல் அடிச்சேன்னா நீங்க கூப்பிட்டியா, அழைத்தாயா, கதவை தட்டினாயா, கொஞ்ச நேரம் காத்திரு. அப்படி காத்திருந்து பதில் வரல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை தட்டு, வரல திருப்பி மூணாவது தடவை தட்டு. ஆனா எல்லாத்துக்கும் கேப் இருக்கணும். பட்டு பட்டு பட்டுன்னு தட்டிட்டு பதில் வரலன்னு சொல்லக்கூடாது. என்ன நிலையில அங்க இருப்பா நமக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்கிறவரு என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு, என்ன சூழல்ல இருக்கிறாரு அப்படின்னு. அதனால 3 தடவை பதில் திரும்பி. இப்ப சஹாபிகள் எப்படி தட்டுவாங்க? அப்படி தட்ட வேண்டிய நிலை வந்தால் எப்படி தட்டுவாங்களாம்? இந்த விரல்ல இருக்கக்கூடிய நகர்கள்ல இந்த நகை நுனியை கொண்டு இப்படி தட்டுவாங்க. அப்படி அச்சத்தோடு இருப்பாங்க. நீங்கள் வெளியிலே இருந்து கொண்டு என்னுடைய ஹபீபை அழைக்காதீர்கள், அவர்கள் வெளியிலே வரும் வரை காத்து இருப்பதுதான் உங்களுக்கு ஹைர்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் எப்படி கொண்டாடுகிறான் நீங்க பாருங்க. தன்னுடைய ஹபீபை அல்லாஹ் எப்படி எல்லாம் கொண்டாடி இருக்கிறான். எனவே அருமையான பெருமக்களே, அந்த சஹாபி தன்னுடைய அந்த முடியை அந்த அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பட்ட இடம் கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அந்த நரைச்சே போகல அப்படிங்கிறத பார்க்கிறோம். எந்தகைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் பேசிட்டு வர்றேன். அந்த காலத்தில் உள்ள மக்கள் மோசமான கவிதைகள் படிச்சாங்க, பெண்களை கடத்திட்டு போனாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, மது சாதாரணமா அருந்துவாங்க, மது அருந்தாதவர்களை கேவலமா பார்ப்பாங்க, இணை வைக்காதவர்களை கேவலமா பார்ப்பாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. இப்படி எல்லாம் எத்தனையோ நிகழ்வு. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை மக்காவிலே இருந்து சீராக்கினார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புரட்சி அவங்க செஞ்சிருக்கணும். பெரும் புரட்சி இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதல் மௌஊதத்து சுயிலத். நாளைக்கு உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளை பார்த்து எதற்காக அவர்கள் எல்லாம் புதைக்கப்பட்டார்கள் என்று கேள்வி கேட்கப்படும். எதுக்குப்பா நீங்க பொம்பளை பிள்ளைய போகும், நீ பெத்த பிள்ளை நீ எதுக்கு புதைச்ச? அவன் பெத்த பிள்ளை அவனே புதைக்கிறான், தாயே சில சமயம் புதைச்சிருக்கிறான். சில சமயங்களை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க, இப்படிப்பட்ட காலம் என்னைக்காவது இருந்திருக்குதா நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பொல்லாத காலங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியோடு சொல்லி நான் என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்துவேன். ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அருமையான பெருமக்களே, எவ்வளவு பொல்லாத காலம் அப்படின்னா, சில சமயம் சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தை பெறும்போது அந்த பிரசவ சமயத்துல ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவுக்கு போயிடுவாங்க. ஏரியா போய் ஒரு குழியை, சின்ன ஒரு குழியை தோண்டி வச்சு அங்கே டெண்டை போட்டுருவாங்க. அங்கதான் இருப்பாங்க. ஒரு 2 நாளோ 3 நாளோ இருந்து பிரசவம் ஆன உடனே ஆம்பளை பிள்ளையா இருந்தா டெண்டை கலத்திட்டு பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைய அந்த குழியிலே போட்டு மூடிட்டு வந்துருவாங்க. தாயே செய்வான். பெரும்பாலும் ஆண்கள் செய்திருக்கிறார்கள், தாயும் சில சமயங்களில் செஞ்சிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு காலங்கிறத நீங்க பாருங்க. ஒரு தகவலை நான் சொல்றேன், எவ்வளவு பயங்கரமானதுங்கிறத நீங்க பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த சமூகத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்காக ஒரு மீலாது விழாவை நடத்துறது பிதாத்தா? எவ்வளவு பெரிய அநியாயம் இது! இந்த வார்த்தை மனசெல்லாம் கொதிக்கிறது சகோதரர்களே. இந்த இளைஞர்கள் எப்படி மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரு பிதாத்துன்னு சொன்னானோ அவர்களுடைய லீடரை இவங்க தூக்கி வெளியில போட்டாங்க. இன்னைக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாடுவது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு இப்ப பேசுறாரு. அட நீ சொல்லி தானப்பா இன்னைக்கு அவன் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு நீ மாறிட்டா அவன் அத்தனை பேர் அதுல இருக்கானே. அத்தனை பேருடைய பாவம் உன்னை சூழாதா? யாருக்கு விழா கொண்டாட வேணாங்கிற நீ? ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது என்று சொன்னால், சாபிகள் கொண்டாடி இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பரிசு தான். 1000 சொல்லியாச்சு, உட பரிசை நீனே வச்சுக்க. அல்லாஹ் எங்களுக்கு பரிசு தருவான். அபூலஹப் இருக்கிறாரு, சரதாசன் சாச்சா, மண்ணளி போட்டான்னு சொன்னாங்கல்ல, தப்பத்யதா அபீலஹப். அபூலஹபனுடைய மண்ணளி போட்ட அந்த அபூலஹபினுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு இவர் இறந்துட்டார். அவர் இறந்த வரலாறுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. அவர் அடக்கிறதுக்கே யாரும் முன்னுக்கு வரல. எத்தனை நாள் அந்த ஜனாசா வெளியில கடந்து நாரிச்சு, துர்வாடை வீசியது. இதெல்லாம் பெரிய செய்தி. ஒரு வகை அடக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்கள அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு கனவுல காண்றாங்க. சரதாசனுடைய இன்னொரு சாச்சா, இவரும் சாச்சா அவரும் சாச்சா, 2 சகோதரர்கள் தான். கனவுல கண்டு உன் நிலை எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க.
யாரு கேட்கிறா? அப்பாஸ் நான் ஏன் கேட்கிறாங்க? யாரு? அபூலஹப கேட்கிறாங்க. இந்த மண்ணள்ளி போட்டு அபூலஹப. அப்பா அவர் சொன்னாரு, என்னுடைய நிலை பட்டு மோசமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடும் வேதனையில நான் ஆழ்ந்திருக்கிறேன். ஆனால் திங்கக்கிழமையை தவிர, திங்கக்கிழமை என்ன? ரசூலுல்லாஹ் பிறந்த நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய சமயத்தில் அபூலஹபினுடைய சகோதரராக இருந்த கண்மணி நாயகத்தினுடைய தந்தை வாப்பா அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல வஃபாத் ஆயிட்டாங்க. ஆமினா நாயகி குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. அப்படி குழந்தை உண்டாயிருக்கும் போது 6வது மாசத்துல அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வஃபாத் ஆயிட்டாங்க அப்துல்லா நாயகம். இப்போ வாப்பா இல்லாத பிள்ளைன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இந்த நேரத்துல குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்த செய்திய நல்ல இது பலமுறை உலமாக்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா பலமுறை சொல்லப்பட வேண்டிய செய்தி. இப்ப அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற செய்திய அபூலஹபினுடைய அடிமை பெண் சுவைபத்துல் அஸ்லமியா இவங்க நேரா போய் தன்னுடைய எஜமான்ட்ட சொல்றாங்க, எஜமானே உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவருக்கு பெரிய சந்தோஷம். அப்ப அந்த ரசூலுல்லாஹ்ங்கறதெல்லாம் இவருக்கு தெரியாது இல்ல, தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வர போறாங்கிறது அவருக்கு தெரியாது. தன்னுடைய சகோதரருக்கு என்ன செஞ்சிருக்குது? சகோதரர் மௌத்தாயிட்டாரு, ஒரு குழந்தை எப்ப பிறகுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அது ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கனால பெரிய சந்தோஷம் வந்து தகுத்துக்கு நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன் அப்படின்னு கையை காட்டினார். நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன்னு கைத்துக்கு செஞ்சிட்டார். ஒரு அடிமை விடுதலை செய்வதுங்கிறது ஒரு பெரிய நன்மை. இஸ்லாத்துல அது ஒரு பெரிய விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்படி உரிமையிட்டதின் காரணத்தினால் அந்த திங்கக்கிழமை மட்டும் அப்படி விடுதலை செய்ததால் திங்கக்கிழமை மட்டும் எனக்கு வேதனை இலேசாக்கப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்திலே நான் இந்த விரலில் இருந்து என்ன செய்கிறது? மதுரமான பானம் வருகிறது, நான் சாப்பிடுறேங்கிறாங்க. இது எப்போ? திங்கக்கிழமை. திங்கக்கிழமையில என்ன? எதனால திங்கக்கிழமையில? ரசூலுல்லாஹ் பிறந்ததை கேட்டு சந்தோஷித்து ஒரு நல்ல காரியத்தை செய்ததால் ஏற்பட்ட ஒரு காஃபிருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். நீங்க யோசிக்கணும். அபூலஹப் இஸ்லாத்தை ஏத்துக்கடையில கடைசி வரைக்கும் குர்ஆன் இன்னைக்கு வரைக்கும் சபிக்குது. எந்த கரங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதே கரத்திலிருந்து அவருக்கு நல்ல மதுரமான பானம் வருகிறது திங்கக்கிழமை மட்டும். எதனால? மீலாது விழா, பிறந்த நாளை கொண்டாடினதுனால இது கிடைச்சது. பிறந்த நாளை கொண்டாடியதனால் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளவு கிடைக்கும் மீலாதுக்கு? இதெல்லாம் நிறைய பேசியாச்சு சகோதரர்களே. இப்போது நான் செய்திக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களே, அப்ப அந்த காலம் என்னதுன்னா பெண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு புதைத்தார்கள். நிறைவான செய்தி. ஒரு சஹாபி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில வந்து உட்காருவாங்க. கான லா யஸாலு முஹ்தம்மன் பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால மஜ்லிஸ்ல வந்து உட்காரும் பொழுதெல்லாம் ரொம்ப கவலையோட இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் முகத்துல அப்படி கவலையாகவே இருக்கும். கவலை சார்ந்தே இருப்பாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, மாலக்க என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒரு நாள் கூட உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கல, சிரிப்பை பார்க்கல, எப்ப பார்த்தாலும் கவலையோட இப்படி மூடே இருக்கிறீங்களே, என்ன அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்டவுடனே அவர் அழுதுட்டாங்க. அந்த சஹாபி அழுதுட்டாங்க. இப்ப சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக செஞ்ச ஒரு பாவம் இருக்கே, அதை நினைத்து என்னால் மறக்க முடியல. அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன். அப்ப இது சம்பந்தமா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு முன்னால் நீங்கள் பாவம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிடுவான், மன்னிச்சிடுவான். இஸ்லாத்தை நீங்கள் ஏற்பதே அந்த பாவத்திற்கான பரிகாரமாக அமையும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த சாபி கேட்கிறாங்க, அப்படி ஒரு பொல்லாத பாவத்தை நான் செஞ்சிட்டேன் நாயகமே, என்ன அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையான்னு தெரியல, யாரும் சொல்லலாம் அப்படின்னு. அப்படி என்ன பாவம் தான் நீங்க செஞ்சீங்க அப்படிங்கும்போது, நாயகமே எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது,
என் மனைவி சொன்னாங்க, இந்த பிள்ளைய புதைச்சிடாதீங்க, அழகான பிள்ளை, நமக்கு கிடைச்ச பாக்கியம், நீங்கள் பிள்ளையை புதைச்சிடாதீங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. நானும் அதை என்ன செஞ்சுக்கிட்டேன், ஏற்றுக்கிட்டேன். அந்த பிள்ளை வளர்ந்து என் மேலே அப்படி ஒரு பிரியம் பாசமாக இருந்தது. அந்த பிள்ளை வயசுக்கும் வந்துடுச்சு. அழகுன்னா அப்படி ஒரு அழகு, அறிவுண்டா அப்படி ஒரு அறிவு. அழகும் அறிவும் இணைந்த ஒரு அருமையான பிள்ளையாக நல்ல வதனத்தோடு வாழ்ந்து நல்ல உயரமா வளர்ந்துடுச்சு. அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாயிடுச்சு, வயசுக்கு வந்துடுச்சு. இதனால நிறைய பேர் அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்க, பெண்ணு கேட்பாங்க இல்ல, கல்யாணம் முடிக்கிறதுக்கு இதெல்லாம் வருது. இப்ப எனக்கு அந்த பெண்ணை வீட்டிலேயே வச்சுட்டு இருக்க முடியாது. கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன் கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு மனசு வரலன்னா, நாம ஒரு கோழியா ஆயிட்டோமோ. அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுறான் பாருங்க. அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் எல்லாம் கருத்து சிறுத்து விடும். அது மட்டுமல்ல, எத்தவாரா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குதுன்னு சொன்னா இவன் என்ன செய்வானா, அந்த பொம்பளை பிள்ளைய பெத்த அந்த வாப்பாக்காரன் இல்ல அத்தாக்காரன், இவன் என்ன செய்வானா, மக்கள் சமூகத்துல வராம மறைஞ்சு சந்துக்குள்ள போவானா. குர்ஆன் நல்லா சொல்றான், எத்தவாரா இருக்கும் மக்கள், அட இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்தவன் போறான் அப்படின்னு மக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எவ்வளவு மோசமான காலம் நீங்க பாருங்க. அந்த போறானே, ஆமா யாரு, அவனுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறான், அடே உனக்கு பொம்பளை பிள்ளையா, சி கேவலம் அப்படிமா. அட பொம்பளை பிள்ளை பிறகுறதுக்கு அவன் என்னடா செய்வான், செய்யறதா அல்லாஹ் உருவாக்குறது. எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி உடையவர்களாக இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சமூகத்தை எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்பதை நீங்க பாருங்க. நன்றி உள்ள விசுவாசம் உள்ள ஒரு சமூகமாக நாம் இருக்க வேண்டாமா? எப்படி மாற்றி அமைச்சாங்க. இந்த சாபி சொல்றாங்க, என் பிள்ளை ரொம்ப அழகான பிள்ளையாயிட்டான், என் மேல சரி பாசம். அந்த பிள்ளைய பெண்ணு கேட்டுலாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க, ஹிதமத்துக்கு நடக்குது. ஆனா எனக்கு அவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, வீட்டில் வச்சிருக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு கோழையா போயிட்டோமோ, இந்த ரோஷம் எனக்கு அதிகமா வந்தது. நம்முடைய நண்பர்கள்லாம் தைரியமா பிள்ளைய செத்த உயிரோட பிறந்த பிள்ளையே குடியத்தோடு புதைச்சிட்டா, நாம மட்டும் இப்படி புதைக்காம இருக்கிறோமே அப்படிங்கிறது பாருங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டது நாயகமே. ஒரு கட்டத்தில் என்னால் பொறுக்க முடியல. என் மனைவிட்ட சொன்னேன், இந்தம்மா பிள்ளைய கொஞ்சம் அலங்கரித்து நல்ல அலங்காரம்லாம் பண்ணி பிள்ளை என்னோட அனுப்பு, நான் கொஞ்சம் சொந்தக்கார வீடுகளுக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். என் மனைவி சந்தோஷத்தோட, பிள்ளைக்கு 15-16 வயசு 17 வயசு ஆச்சு, அழகு சௌந்தரியமிக்க பிள்ளையா இருக்கிற, அழகான ட்ரெஸ்ஸு போட்டு நகையெல்லாம் போட்டு என்னோட என் பிள்ளைய அழைச்சிட்டு போனேன். ஒரு பாலும் கிணறு நாயகமே, நான் ஏற்கனவே நான் பார்த்து வச்சிருந்தேன். அந்த கிணத்துக்கிட்ட நான் போகும்போது, கிண்ட போன உடனே என் புள்ள புத்திசாலி புள்ள என்னை பார்த்து அது கேட்குது, யா அபத்தி ஐஷ் துரீது அந்த ஃபஅலபி, என்ன செய்ய போறீங்க வாப்பா, இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே, அம்மாட்ட நீங்க என்ன சொன்னீங்க, உறவுகளிடத்துல நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே வாப்பா, என்ன பண்ண போறீங்க. புரிஞ்சுக்கிடுச்சு அந்த பிள்ளை, என்ன பண்ண போறீங்க அப்படின்றதும். எனக்கு ஃபார் ரஹீம் துஹா, என்னோட கல்புல இறக்கம் வந்துருச்சு நாயகமே, என் கல்புல இறக்கம் வந்துருச்சு. ஆனால் அந்த கிணத்தை பார்த்த உடனே ரோஷம் வந்துருச்சு. என் பிள்ளைய பார்க்கும்போது இறக்கம் வருது, கிணத்தை பார்க்கும்போது ரோஷம் வருது, மாறி மாறி வந்தது. யா அபத்தி லா துதைய அமானத உம்மி, அம்மாட்ட நீங்கள் என்ன அமானிதமாக சொல்லிட்டு வந்தீங்களோ, உறவுகளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, அதை வீணடிச்சிடாதீங்க வாப்பா அப்படின்னு என் பிள்ளை கேட்டது. எனக்கு மனசில் எனக்கு இறக்கம் வந்துச்சு. அப்படி கிணத்தை பார்க்குறேன், எனக்கு கோபம் வருது, அந்த ரோஷம் வருது, இப்படி மாறி மாறி வந்தது. ஒரு கட்டத்தில் கலபனிய ஷைத்தான் என்ன மிகச்சிட்டான் நாயகமே. அந்த பிள்ளைய தூக்கினேன், அப்படியே தூக்கி, வாப்பா என்னை கொல்லாதீங்க வாப்பா அப்படின்னு கதறது என் பிள்ளை. நான் தூக்கி பாலங்கடத்தில் தூக்கி போட்டுட்டேன். போட்டு அங்கேருந்து அப்படியே
என்னை கொல்றீங்களே வாப்பா, என்னை கொல்றீங்களே அப்படின்னு என் புள்ள கிணத்துக்குள்ளேருந்து கத்துது. கிணற்றுக்குள்ள இருந்து கத்துகிறது. அந்த சத்தம் எனக்கு கேட்கிறது. நான் என்ன செய்தேன் என்றால், வெளியிலிருந்து கல்லையும் மண்ணையும் பாறாங்களையும் எடுத்து போட்டு அந்த சத்தம் அடங்கும் வரை அந்த இடத்தை விட்டு நான் வெளியிலே போகவில்லை நாயகனே. நான் அதே இடத்துல அப்படியே இருந்துட்டேன். அது வரைக்கும் நான் அங்கேயே இருந்தேன் நாயகமே என்று சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகள் அப்படியெல்லாம் அழுதுட்டாங்க எல்லாரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் அறிவிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, பொல்லாத பாவமா இருந்தா தண்ணிங்க அப்படின்னா உமிர்தான் அஹதம் பஅத ஃபஅல ஃபில் ஜாஹிலிய்யா லஆக்கபதுக. அப்படி ஒரு இது கட்டளை மட்டும் அல்லாஹ் இடாம எனக்கு நீங்க பொல்லாத படுமோசமான பாவம் ஒன்று நீங்க கருதுனா நீங்க அவரை தண்டிக்கலாம் என்று அல்லாஹ் எனக்கு அந்த உத்தரவு தந்திருந்தா நான் உன்னை தண்டிச்சிருப்பேன். என்ன பாவமான காரியத்தை செஞ்சிருக்கிறாப்பா. ஆனா அவர் அழுகர். இஸ்லாம் அவரை மாற்றிடுச்சு. நாம் என்ன சொல்ல வருகிறோம் பாருங்கள். எப்படிப்பட்ட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இதற்கு பிறகு என்ன நிலை உருவானது தெரியுமா? இந்த சஹாபிகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டா எனக்கு முதலாவது பொம்பளை புள்ள பிறக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய எழுச்சி, எவ்வளவு பெரிய மாற்றம். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு பொம்பளை பிள்ளை குழந்தையின் மீது பிரியம் கொண்டவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். அப்படி ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். பொம்பளை பிள்ளைன்னா அரபுகளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த அளவிற்கு ஒரு எழுச்சி மிகுந்த சமுதாயத்தை உருவாக்கி தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அவர்கள் ஆற்றிய இந்த சமூக உயர் பங்களிப்பு என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல சகோதரர்களே. நான் பேசி இருக்கிறது பெரும் கொட்டும் மழையில் ஒரு துளியை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தை நாம் எப்படி வேஷ்டி உடுப்பது, எப்படி சாப்பிடுவது, எப்படி குடிப்பது, எப்படி ஆடை அணிவது, எப்படி மனைவியோட வாழ்வது, எப்படி டாய்லெட்டுக்கு போவது, எப்படி தொழுவது, எப்படி வியாபாரம் செய்வது என்று அனைத்தையும் கற்றுத்தந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நன்றியை நாம் செய்ய போகிறோம் சகோதரர்களே? இது போன்ற ஒரு விழாவை எடுப்பதும் கூட அவர்களுக்கான பாக்கியம் இல்லாத நமக்கான பாக்கியம் இல்லையா? இது ஒரு நன்றியினுடைய வெளிப்பாடாக அமையாதா என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து இத்தகைய மஜ்லிஸ்கள், இத்தகைய மீலாது ஷரீஃப் நிகழ்ச்சிகள், இத்தகைய மௌலிது ஷரீஃப் நிகழ்ச்சிகள் காலமெல்லாம் நாமும் நம்முடைய சந்ததிகளும் நடத்தி வர வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்காக யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ, உதவினார்களோ, வந்து கலந்து கொண்டார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் அவருடைய ஹபீபின் பொருட்டால் அங்கீகரித்து பாவங்களை மன்னித்து குறைகளை மறைத்து ஈருலக சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. ஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم يسر اللهم يسر اللهم يسر امور الدنيا والاخره ولا تعسر. اللهم تقبل هذا المجلس برحمتك يا ارحم الراحمين بحق حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ولاحبابنا ولجيراننا ولمن اوصانا بالدعاء. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.